நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கின்றேன். என்னிடம் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு 21 வயது பெண்ணின் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களிடம், அவர் ஏற்கனவே பலன்கள் பார்த்து அந்த ஜாதகியின் தந்தையிடம் பலன் சொல்லிவிட்டேன். உங்களிடமும் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இதில் இது ஆய்வு ஜாதகமாக எடுத்துக்கொள்ள காரணம் என்னவென்றால், மனநலம், மன வளர்ச்சி குன்றிய, உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் ஜாதகம். அது எவ்வாறு அதை மாதிரி இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்தில் இந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக கொடுத்து விளக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஜாதகி பிறந்த தேதி 13/8/2004 6 மணி 16 நிமிடம் மாலை PM, அதாவது மாலை பிறந்துள்ளார். பிறந்த இடம் ராஜபாளையம். புனர்வசு நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார். வியாழன் தசை இருப்பு 5 வருஷம் 7 மாதம் 7 நாள்கள் இருப்பு. பிறந்த லக்கணம் மகரம். லக்கணத்துக்கு 4 ராகு. லக்கணத்துக்கு 6 சந்திரன், சுக்கிரன், சனி. லக்கணத்திற்கு 7 கடகத்தில் சூரியன். லக்கணத்துக்கு 8 புதன், செவ்வாய், வியாழன். லக்கணத்துக்கு 10 கேது. இவ்வாறு கிரக நிலைகள் அமைந்துள்ளன. இதில் 5 வயது 7 மாதங்கள் 7 நாள் வரை வேலதுசை நடந்துள்ள போது அந்த குழந்தை நார்மலாகவே இருந்துள்ளது. அதன் பிறகு சனி திசை ஆரம்பித்தவுடன் அந்த மூளை வளர்ச்சி குறைந்து மந்த புத்தி, எதிலும் மெதுவாக செயல்படுதல், புரிந்து கொள்வதில் தாமதம், இது போன்ற அமைப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்தோமானால், லக்னாதிபதி சனியாகி தேய்பிறை சந்திரன், அதாவது அமாவாசைக்கு 2 நாளுக்கு முன்பு பிறந்த தேய்பிறை சந்திரனோடு 1 டிகிரியில் வித்தியாசத்தில் மிகவும் நெருக்கமாக லக்னாதிபதி இணைந்துள்ளார். தேய்பிறை சந்திரன் மிகுந்த பாவத்துவமானவர், சனியைப் போல செயல்படக்கூடியவர். ஆக இவரும் லக்னாதிபதியும் சனியாகி இன்னொரு சனியுடன் சேர்ந்தது போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிட்டது. ஆகவே சனி பகவான் லக்னத்துக்கு 6 மறைவதாலும் தேய்பிறை சந்திரனுடன் இணைந்திருப்பதாலும் 5 கூடிய சுக்கிரன் அவர்களுடன் ஒரு 17 டிகிரி வித்தியாசத்தில் இருப்பதாலும் அவர் மூளை வளர்ச்சி, மனநலம் குன்றிய ஒரு குழந்தையாக, அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கின்றது. இப்பொழுது 20 வயது முடிந்து 21 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பெற்றோருடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஜாதகிக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்பது பற்றி கேட்டார்கள். அது உறுதியாக திருமணம் நடக்கும், அதில் சந்தேகமில்லை. 32 வயதுக்கு மேல் தாமதமாக திருமணம் நடக்கும் என்று கூறியுள்ளேன். இப்பொழுது பாவக வாரியாக பலன்களை பார்ப்போம். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரிய கல்வி ஸ்தானாதிபதி சனி பகவான் லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில் தேய்பிறை சந்திரனுடன் இணைந்திருப்பதால் அவர் கல்வியில் தடை ஏற்பட்டு அது படிக்க காரணம் என்ன என்றால், 8ஆம் இடத்தில் உள்ள புதன், வியாழன், செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரம்ப கல்வி, சுபக்கிரக பார்வை இருப்பதால் ஆரம்ப கல்வியில் தடை ஏற்பட்டு SSLC வரை, அதாவது பீலாகி படித்து SSLC வரை படித்து முடித்துள்ளார். SSLCயிலும் ஃபெயிலாகி டியூட்டோரியல் 2 படித்து பாஸ் செய்துள்ளார்கள்.
உயர்கல்விக்கு செல்லக்கூடிய நிலை வரும்பொழுது ராகு புத்தி வந்து செவ்வாய் புத்தி ராகு புத்தி வந்து விட்டது அடுத்தடுத்தாக. ஆகவே கல்வி தடைப்பட்டு விட்டது. அதன் நான் பள்ளிக்கெல்லாம் செல்ல மாட்டேன் என்று அந்த குழந்தையை கூறிவிட்டது. ஆக இது ஆரம்ப கல்வியோடு நின்று விட்டது. மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். தைரிய வீரிய பராக்கிரம இளைய சகோதர ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்துக்குரிய வியாழ பகவான் தன் ஸ்தானத்திற்கு 8இல் மறைகிறார். அந்த ஸ்தானத்துக்குரிய பலனை கொடுக்க முடியாத அமைப்பில் இருக்கின்றார். 10ஆம் பார்வையாக சனியின் பார்வை 3ஆம் வீட்டுக்கு இருக்கின்றது. ஆகவே தைரிய வீரிய பராக்கிரமம் குறைவுதான், இளைய சகோதரமும் கிடையாது இந்த ஜாதகிக்கு. 4ஆம் இடத்தில் 4ஆம் பாவத்தை ஆராய்ந்தோமானால் 4ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார். நாளுக்குரிய அதாவது மாதாகாரகன் சந்திரன் சனியுடன் இணைந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜாதகிக்கும் இவருடைய தாயாருக்கும் ஆகாது. அடுத்து கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி தோன்றும். ஆனால் தாயார் நன்றாக இருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், நாளுக்குடைய செவ்வாய் தன் ஸ்தானத்திற்கு 5இல் வியாழன் புதனுடன் இணைந்திருப்பதால் வியாழனும் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் தாயார் மிக நன்றாக இருக்கின்றார். ஆனால் இந்த பெண்ணிற்கும் தாயாருக்கும் தான் கருத்து வேறுபாடு ஆகாது என்று சொல்லலாம். பிடிக்காது, ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காது என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5 சுக்கிரன் 6இல் மறைவதால் சந்திரன் சனியுடைய 17 டிகிரி தள்ளி இருப்பதால் ஓரளவு ரொம்ப மந்த புத்தி என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு மந்த புத்தியை கொடுக்கிறது. 5ஆம் இடம் 9க்கு 9 தந்தைக்கு தந்தை தாத்தாவை குறிக்கக்கூடிய இடமாகும். அந்த தாத்தா அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோமேயானால், அவர் அவருக்கு 2ஆம் இடத்தில் 5ஆம் இடத்துக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கின்றார். அவர் சந்திரன் சனியோடு சம்பந்தப்பட்டு சந்திரன் சனி புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறார்கள். வியாழனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறபடியால் அவர் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். பெண்ணின் தாத்தா ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். 6ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டோமானால் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 7 கிரகம் தேய்வரு சந்திரனாகி அதுவும் 6ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரன் ஒருவர் மட்டுமே இருவரையும் சுபத்துப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கின்றார். இருப்பினும் இந்த சனி தசை முறிகிற வரையில் அந்த குழந்தைக்கு உடல்நல பாதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். புதன் தசை வரும்பொழுது நிச்சயமாக குணமாகும். புதன் திசை கேது புத்தி சுக்கிர புத்திகளில் திருமணமும் ஆகிவிடும் என்று சொல்லியிருக்கின்றேன். 8 சூரியன் 7இல் இருக்கின்றார். அது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்தில் ஆயுள் பாகவத்தில் வியாழன் புதன் போன்ற சுபக்கிரகங்கள், செவ்வாய் நட்பு வீட்டில் இருக்கின்றார். ஆகவே ஆயுள் பாகவம் நன்றாகவே இருக்கின்றது. அடுத்ததாக 9ஆம் பாவத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் தந்தை உரிய புதன் தன் ஸ்தானத்துக்கு 12இல் வியாழனோடு சம்பந்தப்பட்டு செவ்வாயோடும் இருக்கின்றார். சிம்மத்தில் 3 கிரகங்களுமே நட்பு கிரகங்கள், ஒருவருக்கொருவர் பகை கிடையாது, நட்பு. ஆகவே தந்தையார் ஒரு ஸ்தாபன முதலாளியாக இருக்கின்றார். அவர் என்ன தொழில் செய்கின்றார் என்று பார்த்தோமேயானால் 9க்கு 10ஆம் இடமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சனி ஆகியோர் இருப்பதால் அவர்
வீடியோ மற்றும் புகைப்பட நிறுவனம் நடத்தி வருகின்றார். சுக்கிரன் சனி புதனுடைய வீட்டில் இணைவதால் அவர் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்கக்கூடிய தொழிலில் இருக்கின்றார். நான் அநேக ஜாதகங்களில் பார்த்திருக்கின்றேன். சுக்கிரன் சனி சேர்ந்தவர்கள் வீடியோ கலைஞர்களாக இருப்பதை பார்த்திருக்கின்றேன். அடுத்ததாக 10ஆம் இடத்தில் கேது 2, 6, 10ஆம் இடங்களில் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொள்வதால் இந்த பெண்ணிற்கு சுய சம்பாத்தியம் என்பதே கிடையாது. இருந்தாலும் வசதி வாய்ப்பிற்கு குறைவில்லை. நல்ல வசதியாகவே இருக்கின்றார்கள். சொந்த வீடு, வாகனங்கள், நல்ல வசதி எல்லாம் உண்டு. 11ஆம் வீடு மூத்த சகோதர ஸ்தானம். அடுத்ததாக 11ஆம் வீட்டை பார்க்க போவோம்னால் மூத்த சகோதர ஸ்தானம். அந்த மூத்த சகோதர ஸ்தானத்து அதிபதி செவ்வாய் தன் ஸ்தானத்திற்கு 10ல் வியாழன் புதனுடன் இருந்திருக்கின்றார். இவருக்கு இந்த ஜாதகைக்கு ஒரு மூத்த சகோதரர் ஒருவர் உண்டு. அவர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றார். அதற்கு காரணம் புதனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கின்றபடியால் அவர் தன் ஸ்தானத்துக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் அந்த தொழிலில் அவர் இருக்கின்றார். அடுத்ததாக 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானம், நித்திரை ஸ்தானம் என்று கூட சொல்லலாம். அதில் தற்சமயம் சனி பார்வையில் சனி திசை நடந்து கொண்டிருப்பதால் சரியாக தூக்கமில்லாமல் சிரமப்படுவதாக சொன்னேன். ஆமாம், சரியாக தூங்க மாட்டாள் அப்படின்னு சொன்னார்கள். இது கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். புதன் திசை வந்த பிறகு சரியாகிவிடும். அதன் பிறகு உடல்நலம் சீராகிவிடும் என்று சொல்லியிருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு பாகப்படியும் எப்படி பலன் அறிந்து கொள்ளலாம் என்பது பற்றி தங்களுக்கு நண்பர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை வெளியிடுகின்றேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கமெண்ட் லைக் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.